ஸ்ரீலங்காவில் யார்கிட்ட கேட்டாலும் பைலா தெரியும். பைலானா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பைலா எங்க இருந்து வந்துச்சுன்னா யாருக்கும் கலை அப்படின்னா எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு புரிதல் இல்லாட்டி அது சார்ந்த ஒரு 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 அறிவு என்ன அப்படின்றத நம்மளால யோசிக்கணும். கலைன்னு நாங்கள் என்ன யோசிக்கிறோம்? கர்நாடிக் சங்கீதம், ஹிந்துஸ்தானி சங்கீதம், பரதநாட்டியம் இவ்வளவு தான் கலைன்னு யோசிக்கிறோம். பட் அது கிடையாது. அது எங்க இருந்து வந்துச்சு நாங்கள் ஒருக்கா பார்க்கணும். வேலை அப்ப என்ன, நாங்கள் வேட்டையாடி சாப்பிட்றதும், எங்கேயாவது இடம் கண்டா அங்கே ஒரு குடிசை போட்டு இருக்கிறதும் அப்படிதான், ஏதாவது ஒரு காலப்போக்கில். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யறோம்னா, எங்களோட சந்தோஷம், சரி நாங்கள் நிறைய வேட்டையாடிட்டு வந்துட்டோம், இப்போ 2 நாள் எந்த இதுவுமே கிடைக்கல, பசியில் இருக்கோம்னா பெரிய ஒரு மான் 4-5 முயல் எல்லாம் வேட்டையாடி வரும்போது சந்தோஷத்தை நாங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், எப்படி வெளிப்படுத்தணும்? வாயில் வாரதை கத்தணும், டான்ஸ் ஆடணும், இப்படி தான் எங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்போ கொண்டாட்டத்தின் அடிப்படையில் தான் முதலாவது மனுஷன் கலை பிறக்குது. என்ன உண்மைக்குமே நாங்க அதுல இன்வால்வ் ஆகணும், நாங்க என்ஜாய் பண்ணணும், சந்தோஷப்படணும். இன்னைக்கு தமிழ் எங்களோட தமிழ் கல்ச்சர்ல இருக்க ஃபுல்லா எல்லாமே நாங்க என்ஜாயபிளா கொண்டாடுறோம், சாப்பிட்றோம், சமைச்சு சாப்பிட்றோம், ஆடுறோம், உருந்து கத்துறோம், எங்கள்கிட்ட உள்ள உணர்வுகள் எல்லாமே வெளிப்படுத்துறோம். அதுதான் கலை. அப்ப இது கலை. இது நாங்க வேற ஒரு தளத்துல வச்சு பார்க்க கூடாது. இது உண்மைக்குமே ஒரு கலை. நம்ம கலையா பார்ப்போம். அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு அடிக்கும் போது எங்களுக்கு உள்ளுக்கு ஏதோ ஒன்று வந்துச்சு, அது எல்லா கலையிலையும் வருதான்னு யோசிங்க இல்லையே.
சும்மா அவங்க அடிச்சிருக்கும் போதே உள்ளுக்கு ஒரு தாளம் வருது உடம்புல. அப்போ எங்க இருந்து வருது? எங்களை மகிழ்விக்கிறதுக்காக. அப்போ நாங்க அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறோம். எனக்கு என்ன ஒரு பிரச்சனை, இந்த ரிசர்ச் பிரச்சனைனா, இப்போ இவங்க இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் வயசானவங்க, இவங்களோட அடுத்ததுக்கு பிறகு இதை யார் செய்வா? புத்தகத்தில் நம்ம கலைன்னு பார்க்கும்போது ஒன்று உடப்புல முந்தல்ல இங்கால எலுவாங்குளம் சைட்டில் கொஞ்சம் ஏதோ அங்கங்கே பாடல்கள் அப்படி இப்படி நாட்டுப்புற பாடல் அதெல்லாம் இருக்கிறத விட வேற உண்டு எங்களுக்கானது உண்டு கிடையாது. இது எங்களுக்கான உண்டு. இது புத்தள நகருக்கே உரித்தான உண்டு. இங்கே இருந்தால் எங்கள இடமும் கொண்டு போகிறாங்க. அப்போ இதை நாங்கள் அழிய விட்டு பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோமா? இல்லாட்டி நாளைக்கு எங்களுடைய உரிமை எங்களோட ஒரு உடைமையாக நாங்கள் கொண்டாட போகிறோமா? புத்தள நகரத்தின் உடைமையாக கொண்டாட போகிறோமான்றது எங்களோட கையில் இருக்குது. அதை நாங்கள் விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ இது நாளைக்கும் தொடர்ச்சியாக போகணுமா? அது இப்படியே இருக்கட்டும், அது நாங்கள் மாற்ற தேவையில்லை. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு கிட்டார் கிடைச்சிருக்கு, வேற இது கிடைச்சிருக்கு, அதை இதுக்குள்ள கொண்டு வந்து அழகா இருக்காது. ஏன் அவன் தாருது? நாம உருவாக்குனது. Mula
வரைக்கும் நாங்க புத்தள உள்ள மக்கள் இவங்களுக்கு உதவி செய்யணும், இவங்க அடுத்த பரம்பரையினர் வந்து இதை கொண்டுட்டு போகணும். அதுக்கு நாங்க என்ன வழி செய்ய போறோம் அப்படின்றத நாங்க யோசிக்கணும். இப்போ அவங்கள்ட்ட காய்ச்சல் நேரம் அவங்க நிறைய சொன்னது என்ன, அவங்க நிறைய பிரச்சனை கொண்டு வந்து அவங்களுடைய பொருளாதாரம் அவங்க என்ன ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வேலை செய்றாங்க, அதை வச்சு தான் இது பண்றாங்க. இதுல வரக்கூடிய வருமானம் வந்து எங்களுக்கு காணல. எப்ப இருந்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் கிடைக்குது, அதை வச்சு இதை கொண்டு போக முடியாது. அடுத்தது இப்ப அவங்க நேரத்துக்கே சொன்ன மாதிரி இவங்கள்ட்ட கீழே இருக்காங்களே அடுத்த சந்ததியினர், அவங்க யோசிக்கிறாங்க எங்களை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க, எங்களை வேற மாதிரி பாக்குறாங்க. அப்ப எப்படி நாங்க இதுக்குள்ள போறேன்னு யோசிக்கிறாங்க. அப்ப சமூகத்துல சரியான அந்தஸ்தை நாங்க கொடுக்கல. ரெண்டாவது பிரச்சனை. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப அவங்க அடுத்தடுத்த சந்ததியினர் வந்து வேற வேற இனத்தவங்களோட கல்யாணம் முடிக்கிறதுனால அவங்களோட தோற்றம் மாறுது, உருவம் மாறுதுன்னு அதனால அவங்க யோசிக்கிறாங்க, எனக்கு இந்த சுருட்ட முடி இருந்து இந்த தோற்றத்துல பெரிய உதடு இருந்தா தான் நான் இதை பாடுறதுக்கோ ஆடுறதுக்கு தகுதியானவன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. உண்மைக்குமே இந்த பாட்டு இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க அந்த நாட்டை கொண்டு போகலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் நாங்க இங்க இருக்கிற நாங்க. எங்களோட மனநிலை மாறணும். மனநிலை மாறி இவங்களுக்கான அடுத்த கட்டத்துக்கான வழிவகைகள் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு யோசிப்போம். இப்போ சில ஒரு பேப்பர்ஸ் தருவாங்க, எல்லாருக்கிட்டையும் பிளானர் இருக்கு, அது பெருசாக எழுதலாம் இல்லை, ஆம் இல்லை, சில இடத்துல மட்டும் நீங்கள் ஏதாவது எழுத வேண்டியிருக்கும், அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டாங்க.